திருநெல்வேலி தூத்துக்குடி 4 வழி சாலை இணையும் கேடிசி நகர் பகுதியில் 8 சாலைகளின் சந்திப்பில் போக்குவரத்து விதிமுறைகளால் பின்பற்றாமல் மக்கள் பயணித்து வருகின்றனர். விபத்துகள் ஏற்படும் முன் போலீசார் இந்த பகுதியில் வேகத்தடைகள் மற்றும் சிக்னல்களை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் வடராஜ் சங்கர் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். திருநெல்வேலி மாநகருக்குள் நுழையும் தூத்துக்குடி 4 வழி சாலையின் இணைப்பு இடத்தில்தான் நாம் தற்போது நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் தூத்துக்குடியில் இருந்து வரும் 4 வழி சாலையில் திருநெல்வேலி மாநகருடன் இணைக்கும் இந்த பகுதியில் 8 சாலை சந்திப்புகள் இருக்கின்றன. அதைத்தான் நமது ஒளிப்பதிவாளர் தற்போது காண்பித்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியில் பார்த்தீர்கள் என்றால் கேடிசி நகரின் இந்த பகுதியில் இருந்து வெளிவரும் அனைத்து வாகனங்களும், சர்வீஸ் சாலையில் வெளிவரும் அனைத்து வாகனங்களுமே நேரடியாக சாலையின் எந்த ஒரு விதிமுறையையும், மாநகர போக்குவரத்து துறையின் விதிமுறைகளையும் மதிக்காமல் நேரடியாக தூத்துக்குடி 4 வழி சாலையில் சர்வீஸ் சாலையில் பயணித்து திருநெல்வேலியின் முக்கிய சாலை சந்திப்பில் வந்து சேருகிறார்கள். இந்த பகுதியில் பார்த்தீர்கள் என்றாலே நன்றாக தெரியும். 8 சாலைகளும் சந்திக்கும் இந்த பகுதியில் எந்த ஒரு வேகத்தடையும் கிடையாது, எந்த ஒரு சிக்னலும் கிடையாது. திருநெல்வேலி மாநகருக்கு முக்கிய பிரமுகர்கள் வரும் நேரம் தவிர எந்த ஒரு நேரத்திலும் இங்கு போக்குவரத்து காவலர்கள் இருப்பது இல்லை. இதன் காரணமாக தொடர்ந்து இப்பகுதியில் விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்பும் ஏற்பட்டு வருகிறது. இதே போல திருநெல்வேலி மாநகரில் இருந்து இந்த தூத்துக்குடி 4 வழிச்சாலையை இணைக்கும் இந்த இடத்திற்கு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் திருநெல்வேலியின் முக்கிய பகுதியில் இருந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதன் காரணமாக இப்பகுதி மிக மிக ஆபத்தான ஒரு பகுதியாக சமீப நாட்களில் மாறி வருகிறது. இது குறித்து இப்பகுதியில் வசிக்கும் ஒருவரிடமே கேட்போம். வணக்கம் சார், இது வந்து கேடிசி நகருடைய பிரதானமான இடம். என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, கேடிசி நகரில் நம்ம சென்னை டு நாகர்கோவில் போகக்கூடிய ஒரு மெயினான ஜங்ஷனு. அதுதான் இங்கே தூத்துக்குடி ரோடு கனெக்ட் ஆகுது, அண்ட் அந்த சைடு நாகர்கோவில் ரோடு கனெக்ட் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகவே இந்த பெரிய ரவுண்டானா போட்டு, இந்த மேம்பாலம்லாம் போட்டு பெரிய ரவுண்டானா போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிராஃபிக் போலீஸ் கூட இங்கே போட்டது கிடையாது. அவங்க இந்த ஏரியா பகுதி மக்கள்ங்கிற முறையில் நான் இந்த இடத்துல நிறைய தடவை நான் சொல்லி பார்த்துட்டேன். ஆனால் எந்த விதமான நடவடிக்கையுமே அவங்க எடுக்கலை. திருநெல்வேலி மாநகரில் நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி இந்த தூத்துக்குடியில் இருந்து திருநெல்வேலியில் இணையும் இந்த கேடிசி நகர் பகுதி நாளுக்கு நாள் மிகுந்த ஆபத்தான பகுதியாக மாறி வருகிறது. திருநெல்வேலி மாநகர காவல்துறை உடனடியாக அதிகாரிகளை இந்த பகுதிக்கு நியமித்து சிக்னல்களை சரிவர இயங்க செய்து வேகத்தடைகள் அமைத்து பொதுமக்கள் உயிரினை காத்திட வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாக இருக்கிறது.